Hi 11 and 12th standard students. So accountancy க்கு important questions வேணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா economics and commerce நீங்க எப்படினாலும் படிச்சிருக்கீங்க because அது தியரி. பட் accountancy பொறுத்த வரைக்கும் சம்ஸ்ல எல்லாருக்குமே எப்பயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருக்கு. அந்த சம் பேப்பர்ல தான் நம்மளோட டார்கெட் வந்து எப்பயுமே 100ஆவும் இருக்கணும். ஸோ அதனால accountancyக்கு நீங்க கவலைப்படாதீங்க. 100 learning commerce is here. உங்களுக்கான important questions நான் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட் இந்த டேபிள் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிறதுனால ஐ ப்ராட் ஒரு இந்த செப்பரேட்டா எடுத்துட்டு அதையுமே வச்சிருக்கேன். 2 மார்க்ஸ்க்கு சாப்டர் 1, 2, 3ல எந்தெந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கணும், எங்கெங்க எக்ஸசைசஸ் பார்க்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆன் த ஹோலா கலெக்ட் பண்ண வரைக்கும் 3 சாப்டர்ஸ் தான் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு மோஸ்ட்லி நிறைய ஸ்கூல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ப்ராட் 3 சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அப்போ 2 மார்க்ஸ் இப்போ 3 மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க படிக்க போகும்போது இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க சம்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் எப்பயுமே இதை மட்டும் படிச்சுட்டு இதை மட்டுமே நம்பிப்போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால அடுத்தது கடைசியில வந்து மேம் சொன்னாங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ப்ரையாரிட்டி இதுல கொடுங்க. எல்லா மாடலையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி இதுல கொடுங்க அப்படின்னு சொல்றேன். அண்ட் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக சாப்டர் வைஸ் 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குப்பா. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் பெருசா வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தியரியில அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேபி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நம்மளுக்கு கம்பைண்டா கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேர்ட் சாப்டர் கண்டிப்பா ஒரு ஜர்னல் என்ட்ரி வந்துடும். 4th சாப்டர் கண்டிப்பா ஒரு லெஜர் வந்துடும். மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ்ல வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து கிடையாது. ஸோ 5th சாப்டர்ல நிறைய சொல்லியிருக்காங்க ட்ரையல் பேலன்ஸ் இருக்குன்னு. இருந்ததுன்னா இதை படிச்சுக்கோங்க. இல்லைங்கிற பட்சத்துல 4 சாப்டர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. லெஜர்ல இருந்து ஒரு 5 மார்க்கும் ஜர்னல்ல இருந்து ஒரு 5 மார்க்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீரும். அதனால இதுல இருக்க சம்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புக்ல இருக்க எல்லா சம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் சாப்டர்ல ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இதை வந்து மறந்துடாதீங்க. தேர்ட் சாப்டர்ல மட்டும் கிடையாது, போத் 11 and 12க்கு நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் கேஸ் ஸ்டடி உங்களோட புக்ல எங்கே இருந்தாலுமே தயவு செஞ்சு அதை 12 சாப்டர்ஸ்க்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் 11th அப்படின்னா உங்களுக்கு 12னா 12 படிச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட்க்கு 10 சாப்டர்ஸ் இருக்குன்னா 10 சாப்டர்ஸ் ஃபுல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து நிறைய தடவை நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் கூட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கப்பா. சரிங்களா, இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே உங்களோட கன்வீனியன்ட்காக பெருசா கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஐ அப்லோட் திஸ் PDF. இதுக்கப்புறமா நீங்க அந்த PDFல இருந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நாம எப்பயுமே அதிகமா அக்கௌண்டன்சில ஃபோக்கஸ் பண்றது என்னவா இருக்கு அப்படின்னா நிறைய சம்ஸா தான் இருக்கு. ஆனா சம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்மேட்டுங்கிற விஷயம் தெரியணும். ஃபார்மேட் தெரிஞ்சாதான் நம்மளால சம்ஸை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி ஃபார்மேட்டை தயவு செஞ்சு தனியாக எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் அ ஃபார்முலா. அதனால ஃபார்மேட்டை கேதர் பண்ணி தனியாக வந்து பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரிசப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த ஐட்டம் எங்கே வரும் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நீங்கள் 11th இருந்தீங்க அப்படின்னா ஜேர்னலுக்கு நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே பர்டிகுலர்ஸ் போடணும், எங்கே வந்து LF காலம் போடணும், எங்கே வந்து JF காலம் போடணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஃபார் பார்ட்னர்ஷிப் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்லையுமே நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு மேலே உங்கள் ஸ்கூலில் இருந்தது குட்வில் இருந்தது அண்ட் 5th சாப்டர்ல இருக்க பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னா அதுலேயுமே ஃபார்முலாஸ் இருக்கு. அதெல்லாமே எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. அண்ட் அக்கௌண்டன்சிக்கு நான் வாயால படிச்சுட்டு கண்ணால பார்த்துட்டு எக்ஸாம் எழுதிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட போகாதீங்க. சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் வேலையாகும். நீங்களே போட்டு பார்க்கும்போது தான் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த அப்ஸ் அண்ட் ஃப்ளாஸ். அதனால ப்ளீஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், எனக்கு வந்து ஃபார்மேட் ஷீட்ஸ் வேணும், ஃபார்முலா ஷீட்ஸ் வேணும், என்னோட ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் போர்ஷன் வந்து இவ்வளோ, இதுக்கான ஃபார்மேட் ஷீட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் அந்த ஃபார்மேட் ஷீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கூட இல்லை அப்லோட PDF ஃபார் இட். ஓகே, எல்லாத்தையுமே கேதர் பண்ணி உங்களோட எக்ஸாமுக்கு எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கோ அதில் என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஏதாவது நீட் இருந்தால் எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.